सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரிவன், வெல்கம் டு நாளை துனியா. வருகிற பிப்ரவரி 18ஆம் தேதி நடக்க இருக்கிற தேர்வுக்கு இப்போ ராசி பாஷா முதல் பேப்பர் ஃபுல்லாக மாடல் கொஸ்டின் விட்டுருக்கேன். இப்போ செகண்ட் பேப்பர் பார்க்குறேன். நம்ம இந்த படித்தா உங்களுக்கு மினிமம் 90 மார்க்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இது 18ஆம் தேதி இது ஆஃப்டர்நூன் நடக்கக்கூடிய தேர்வு. இதுக்கு டைமிங் 2.5 hours 2 to 4:30 வரைக்கும் இந்த எக்ஸாம் நடக்கும். மற்ற டோட்டல் மார்க்ஸ் 100 மார்க்ஸ். இப்போ ஃபுல்லாக ஹெட்லைன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுறேன், லிசன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கிஷி ஏக்கு கஹானிக்கா சாராம்ச லிக்கி. இங்கே கஹானி அப்படிங்கும்போது இங்கே ஸ்டோரிஸை பற்றி கொடுத்துருக்காங்க. இதுக்கு 10 மார்க்கு. இங்கே மொத்தம் டோட்டலாக 3 கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பரிசையாக கொடுத்துருக்காங்க, மிட்டாய்வாலா கொடுத்துருக்காங்க, 5 மினிட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்க எஸ்ஏ ஃபுல்லாமே நான் ராசி பாஷையில் லைனாக நடத்திருக்காங்க. ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதை பார்த்துக்கலாம். இது உங்களுக்கு எந்த எஸ்ஏ தெரியுமோ அதோடைய நம்பர் போட்டு நீங்கள் எஸ்ஏ ரைட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான எஸ்ஏ தான். இனி ஒன்று மட்டும் அட்டன் பண்ணுங்க போதும். செகண்ட் டே, கிசி ஏக்கு மகான் வியக்கத்துக்கு ஜீவனிக்கா சாராம்ச லிக்கி. மகான் ஜீவனி அப்படிங்கும்போது அந்த இடத்துல மகான் அப்படிங்கும்போது இந்த இடத்துல லீடருடைய அவங்களோட வாழ்க்கை வரலாறு பற்றி எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பண்டித் மதன் மோகன் மாளவியா கொடுத்துருக்காங்க, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கொடுத்துருக்காங்க, ரவீந்திரநாத் டாகூர், பண்டித் தீனதயாள் உபாத்யாயா அப்படின்ற மாதிரி 4 லீடர்ஸ் பற்றி நம்ம கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் எழுதினா போதும். இதுக்கு 10 மார்க்ஸு. இந்த ஸ்டோரி நல்லா அவங்களோட லைஃப்பை பற்றி புரிஞ்சுட்டாவே நம்ம ஈஸியாக நம்ம எழுதிடலாம். ரொம்ப ஈஸியானது தான் 10 மார்க்ஸு. தேர்டு கிசி ஏக்கு விசேஷ பர் நிபந்து லிக்கிய. நிபந்துனா இது ஒரு கட்டுரை தான், ரொம்ப ஈஸியான கட்டுரை. இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. இனி ஒன்று மட்டும் அட்டன் பண்ணால் போதும். இதுக்கு 10 மார்க்ஸு. ஃபோர்த் ரோமன் கின்கி தீன்கா பின்ன பின்ன அர்த்தோமி வாக்கியமி பிரயோகி கீஜே அப்படின்றாங்க. இங்கே பின்ன பின்ன அப்படிங்கும்போது இங்கே பருன்னு கொடுத்துருக்காங்க. பருன்னு அந்த இடத்துல மேலேன்னு அர்த்தம், மேல் ஆனால் சொல்லுவேன். இந்த மாதிரி 2 சென்டென்ஸாக நீங்கள் குட்டி குட்டி சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எத்தனை அட்டன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்களா, இனி தீன் மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. தீன் கா பின்ன பின்ன 3 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு 2 மார்க்கு. மற்ற டோட்டலாக 6 கொடுப்பாங்க. நீங்கள் 3 மட்டும் அட்டன் பண்ணலாம். நீங்கள் இதில் பரு கொடுத்துருக்காங்க, அவர் கொடுத்துருக்காங்க, கட்னா கொடுத்துருக்காங்க, ஃபல் கொடுத்துருக்காங்க, உத்தர் கொடுத்துருக்காங்க, ஃபூல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது தெரியுமோ அந்த நம்பரை போட்டு நீங்கள் இனி 3 மட்டும் அட்டன் பண்ணுங்க. ஈஸி ஆனது. சாமானார்த்தி சப்த லிக்கிய சபா அவுரத்து. இங்கேருந்து மொத்தம் சாமானார்த்தி அப்படின்னா அதுக்கு பொருள் இதில் கேட்குறாங்க, பொருள் எழுத சொல்கிறாங்க. இது ஹிந்திலே நம்ம ரைட் பண்ணுற இந்த இடத்துல அவுரத் அப்படின்னா உமன் சொல்லி அந்த ஹிந்தியில் நம்ம எழுதணும். இதுக்கு மொத்தம் மார்க் 6 மார்க்கு. நீங்கள் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணி ஒன்றுக்கு நீங்கள் ஒவ்வொரு மார்க்கு. இப்போ இங்கே சன்சார்னு அந்த இடத்துல வேர்ல்டுன்னு அர்த்தம். அது ஹிந்தியில் நீங்கள் எழுதணும். இப்போ ஜங்கல்னு ஃபாரஸ்ட் அப்படின்றோம், அதை ஹிந்தியில் நம்ம ரைட் பண்ணுறோம். அதை ரொம்ப பார்த்துங்க. நெக்ஸ்ட் 6th ரோமன்லேருந்து வசன் பத்திலே சிங்குலர் ப்ளூரல் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பேட்டான்னு கொடுத்துருக்காங்க. பேட்டானா அந்த இடத்துல ஒருவனை குறிக்கும், மகன் குறிக்கும். அப்போ மகன்கள் பேட்டே அப்படின்ற மாதிரி நம்ம ப்ளூரல்ஸில் அதை மாற்றணும். இப்போ கப்படான்னு இருக்குது, துணிகள் அப்படிங்கும்போது கப்படே அப்படின்ற மாதிரி இந்த கோடை எடுத்துகிட்டு இந்த மேலே கொம்பு போட்டுக்கணும். அந்த மாதிரி நம்ம எழுதணும். இதுக்கு ஒன்றுக்கு 1 மார்க். இங்கே நதின்னு கொடுத்துருக்காங்க. நதினா ஆறுன்னு அர்த்தம். நதியாங்கு நம்ம யாங் போட்டு மேலே சந்திரபிந்து போட்டுருணும் ப்ளூரல்ஸில். நதிகள் அப்படின்ற மாதிரி நம்ம எழுதுகிறோம். இதுக்கு ஒன்றுக்கு 1 மார்க்ஸு. அது லிங்க் பத்திரம் அப்படின்னா ஜெண்டர். இது ஆண்பாலை பெண்பாலை மாற்றணும், பெண்பாலை ஆண்பாலை மாற்றுங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. குத்தானா நாய், குத்தேனா பெண்ணான்னு சொல்லுவாங்க. அப்போ மானா அந்த இடத்துல அம்மா, பாப் அப்படின்னா அப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ரைட் பண்ணணும். இதுக்கு ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு. 6மே நீங்கள் அட்டன் பண்ணி இதுக்கு சாய்ஸ் எதுவுமே இது கொடுக்க கிடையாது. எல்லாமே நீங்கள் எழுத ரொம்ப ஈஸி தான். அடுத்து 8th ரோமனில் கின்கி தீன் வாக்கியமி பத்திலியே அப்படின்றாங்க. இது மொத்தம் டோட்டல் 6 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் 3 சென்டென்ஸ் மட்டும்தான் நீங்கள் எழுதணும். இதுலேயே உங்களுக்கு ஃபுல்லாக பாதி ஆன்சர் இருக்குது. இதில் ஃபுல்லாக நான் மொத்தம் டோட்டலாக 15 நடத்தியிருக்கேன். புக்கிலே டெக்ஸ்ட் புக்கில் மோஸ்ட்லி 15 தான் இருக்குது. 15 நடத்தியிருக்கேன். நீங்கள் அங்கே சர்ச் பண்ணி பார்த்தா ரொம்ப ஈஸியானது தான். ஒன்றுக்கு 2 மார்க்ஸ் அழகாக நீங்கள் எழுதலாம்.
மொத்தம் டோட்டலாக வந்து 3 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். 9th ரோமனில் சிஜானுக்கு அனுசார் பத்திலேன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 2 வாக்கியம் கொடுத்துருக்காங்க. இங்கே இடத்துல வந்து பூக்கான்னு கொடுத்துருக்காங்க, பூக்குன்னு கொடுத்துருக்காங்க. பூக்கான் வந்து பசின்னு அர்த்தம். அந்த இடத்துல வகு பச்சா பூக்காக, பச்சானா குழந்தை வந்து அந்த குழந்தை வந்து பசிக்கு வந்து ரொம்ப அழுதுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி 2 வந்து பிரயோக் அப்படின்னா 2 சென்டென்ஸ் வந்து உபயோகப்படுத்தி நீங்கள் எழுதுங்க அப்படின்ற மாதிரி 2 சென்டென்ஸ் எழுத சொல்லி ரொம்ப ஈஸியானது தான். இதை வச்சு தான் நம்ம ரைட் பண்ணுறோம், பார்த்துக்குங்க. இதில் வந்து எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணணும். ஒன்றுக்கு வந்து 2.5 மார்க்ஸ், டோட்டலாக 2 தான் கொடுப்பாங்க. 2.5 மார்க்ஸு மொத்தம் வந்து டோட்டல் மார்க்ஸ் வந்து 5 மார்க்கு. 10th ரோமனில் கின்கி தோ லோகித் கஹானிக்கோ தான் சம்ஜாயே அப்படின்னா கஹானி அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து ககாவர்த்து அப்படிங்கும்போது இந்த இது ப்ராவர்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து இனி வந்து நீங்கள் வந்து 2 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். அவங்க 5 கொடுப்பாங்க. ஒன்றுக்கு வந்து 5 மார்க்ஸு. இந்த ப்ராவர்ப் வந்து மினிமம் வந்து 2 லைன்ஸ் 3 லைன்ஸ் எனக்கு ஆன்சரே இருக்குது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுட்டு நம்ம ரைட் பண்ணலாம். ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா சர்ச் பண்ணுங்கள், அங்கே நான் நடத்தியிருக்கேன், லிசன் பண்ணிக்கோங்க. அடுத்து 11th ரோமனில் ஆல் வந்து இங்கே வந்து பிராந்தி பாஷாமே அனுவாத்து கீஜே அப்படின்னா இங்கே வந்து ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. உனக்கு தெரிஞ்ச மொழியில் வந்து அவங்க மொழிபெயர்க்க சொல்லியிருக்காங்க. இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக வந்து இங்கே காந்திஜி பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த காந்திஜி என்ன சொன்னார் ஒரு தடவை அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. இதை படித்து பார்த்து நீங்கள் என்ன பண்ணீங்க, தமிழில் எழுதலாம், இங்கிலீஷில் மொழியில் கூட நீங்கள் எழுதலாம். இதுக்கு வந்து 5 மார்க்ஸு. இதை படித்து பார்த்து அதை மொழியாக்கம் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆளை பாருங்கள். இதுலேயே வந்து இங்கே வந்து இதில் ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணலாம், நம்ம தமிழில் எழுதலாம், அப்படின்னா இங்கிலீஷில் கூட நம்ம எழுதலாம். இதுக்கு வந்து 5 மார்க்ஸு. இதுக்கு வந்து மொத்தம் டோட்டலாக 5 கொடுப்பாங்க. 5மே நீங்கள் எழுதணும். ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு. லாஸ்ட் ரோமன் ஹிந்தி மே அனுவாத் கீஜே. இங்கே வந்து அனுவாத் வந்து இங்கே வந்து ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க, அடுத்து தமிழில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணால் இதில் வந்து ஹிந்தியில் வந்து ரைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இங்கே மேலே ஹிந்தியில் தான் நீங்கள் வந்து மொழிபெயர்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 15 மார்க்ஸு. நம்ம ஈஸியாக நம்ம எழுதலாம். நீங்கள் தமிழ் இங்கிலீஷில் அப்படி டக்குன்னு புரியலனா கூட இப்போ 1 டேன்னு இருக்குது, இங்கே தமிழில் 1 நாள் கொடுத்துருக்காங்க. இங்கே பிரின்ஸு சித்தார்த்தா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரசகுமாரன் சித்தார்த்தன் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷில் இருக்குது. அப்படி இங்கிலீஷில் உங்களுக்கு புரியல அப்படின்னா தமிழை வச்சு கூட என்ன பண்ணலாம், நீங்கள் அப்போ 1 நாள் அப்படிங்கும்போது ஏக்கு தின் அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுதி அது டக்குன்னு மார்க் ஸ்கோர் பண்ணலாம். மினிமம் 10 மார்க் கூட எடுக்கலாம். நீங்கள் அது ரொம்ப ஈஸியானது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.